வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் செட் பேஸ்கெட் நம்ம பார்க்க போகிறோம். செட் பேஸ்கெட்டில் இது ஃபர்ஸ்ட் சைஸ், ஏ சைஸ். இந்த சைஸ் இந்த வீடியோவில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக முழுமையாக பாருங்கள். நான் 2 பார்ட் 3 பார்ட்டாகவும் போடுவேன். அதே சமயத்தில் ஃபுல் பார்ட் வீடியோவும், அதாவது ஃபுல் வீடியோவும் போடுவேன். அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. உங்களுக்கு ஒரு வேளை போட முடியாது, டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தும் வாங்கிக்கலாம். ஆர்டர் கொடுக்க வேண்டிய நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்னாலும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும்னாலும் சரி ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு பேஸ்கெட்லேருந்து எத்தனை பேஸ்கெட்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். வாங்க, விரும்புகிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ் தான் இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஏ சைஸ். நீங்கள் பேஸ்கெட் சொல்லும்போது ஏ சைஸ் பி சைஸ்னு சொல்லுங்கள். செட் பேஸ்கெட்டில் இது ஏ சைஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். போட தெரிஞ்சவங்க போடுங்க. போட டைம் இல்லாதவங்க அல்லது நிறைய பேஸ்கெட்ஸ் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாகவே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் போடுறதுக்கு. அதனால் உங்களோட ஆர்டர்ஸை எவ்வளோ குயிக்காக ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த கூடைக்கு 2 கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். க்ரீன் அண்ட் ரோஸ். ரோஸில் 6 பீஸ் கட் பண்ணணும். க்ரீனில் ரோஸில் 12 பீஸ் கட் பண்ணணும். க்ரீனில் 6 பீஸ் கட் பண்ணணும். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் 5 ஃபீட் வரும். 5 ஸ்கேல். டேப்லனா 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 கூடுதலாக ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எல்லா வயசும் நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். இப்போ ரன்னிங் வயர் நான் க்ரீன் கலர்லேயே பேஸ் போடுறேன். ஃபஸ்ட் நம்ம ரோஸ் கலர் ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கணும். 2 ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை வச்சு நம்ம இதை மெஷர் பண்ணணும். இதுதான் நமக்கு ரன்னிங் ஒயர். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நாட் போடணும். நார்மல் நாட் போட தெரிஞ்சவங்க போட்டுருங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் நாட் போடுறோம். இது ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற வீடியோ இருக்கும், அதில் பாருங்கள். நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. ஒயர் இப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு ஒயர் பெருசாக இருக்குன்னா அதை லூஸ் பண்ணி மேலே கரெக்டாக அந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா இங்கே ஒன்று போல் வந்துடும் கீழே. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இதுதான் நமக்கு சென்டர் லைன். அதனால் இதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதை மறக்கவே கூடாது. இதே போல் நான் இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி செகண்ட் நாட் போடுறேன். இதை ஃபாலோ பண்ணி 6 நாட்ஸ் ரோஸ் கலரில் போடணும். திரும்ப 6 நாட்ஸ் க்ரீன் கலரில் போடணும். அடுத்து 6 ரோஸ் கலரில் வரும். இப்போ செகண்ட் நாட் போட்டு காமிக்கிறேன். இல்லை, இந்த பக்கம் மாற்றி போட்டுறாதீங்க. இப்போ நான் போட்ட மாதிரி கரெக்டாக இந்த ரன்னிங் ஒயர்லேயே நம்ம போடணும். இப்போ எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். செகண்ட் நாட் போட்டேன். கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணிக்கணும். பெருசாக இருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்படி சரி பண்ணிடணும். ஓகே, இதே போல் 6 நாட்ஸ் நம்ம என்ன செய்யணும், ரோஸ் கலரில் ஜாயின் பண்ணோம். திரும்ப 6 நாட்ஸ் க்ரீன் கலரில், 6 நாட்ஸ் ரோஸ் கலரில். இப்போ எல்லா வயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 6 லைன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். 6 வயர்ஸ். அதே மாதிரி அதுக்கடுத்து க்ரீனில் 6 வயர்ஸ், அடுத்து ரோஸ் 6 வயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் முழுக்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த ரன்னிங் வயர் பார்த்தீங்களா, இதுதான் ரன்னிங் வயர். இந்த வயரை இதை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுணும். அதிகமாக ஒயர் சுருண்டு தான் வரும். நம்ம அந்த சுருளை என்ன செய்யணும், இதை பிடிச்சிட்டு இப்படியே எடுத்து விட்டோம்னா இங்கே இதிலேருந்து சுருள் போயிடும். அதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே ரன்னிங் வயர் தான் எடுத்துருக்கேன். கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வயர் எடுத்து இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு சென்டர். நாட் போட்டு வச்சுருக்கிறது சென்டர் லைன். இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பக்கம் ரோஸ் கலர் வயரை வச்சு மெஷர் பண்ணணும்.
செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, அடுத்து செகண்ட் நாட் போடணும். இனிமேல் போடுறது ஈஸி தான். இனிமேல் பேஸ் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இது செகண்ட் நாட். இப்படியே இந்த ரூமுக்கு போட்டு கொண்டு போய் அங்கே போய் ரன்னிங் வேறு கட் பண்ண வேண்டியதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ண பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணணும். போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டிருக்கோம், அப்படியே ஜாயின் பண்ணி இங்கே வர கொண்டு வரணும். இங்கே வர கொண்டு வந்துட்டு இதே மாதிரி நம்ம நாட் போடுவோம் பாருங்கள். முடிஞ்சதுக்கப்புறமா ரன்னிங் வயரை இந்த வயரை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேர்ட் லைன், இப்போ செகண்ட் லைன் ஜாயின் பண்ண மாதிரி தேர்ட் லைன் இப்படியே நம்ம ஜாயின் பண்ணி இந்த லைனை க்ரியேட் பண்ணுவோம். இந்த சைடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த சைட் போடும்போது எப்படின்னு பார்க்கலாம். 3 லைன்ஸ் போட்டு கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள். இது சென்டர் லைன், அதுக்கடுத்து 2 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டோம்னா இந்த சைடு நமக்கு மேல் பக்கம் உள்ள சைட், அதாவது ரைட் சைடுன்னு வச்சுக்கலாம், அது நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். கட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கடுத்து இந்த லைனை இப்படியே திருப்பி இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரோஸ் கலர் வயர் பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் வயர், இந்த ரன்னிங் வயர் வச்சு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த சைடில் நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஒரு 3 லைன்ஸ் போடணும். மொத்தமாக 6 லைன்ஸ் வந்துடும். இப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுலேருந்து அப்படியே லைன் போட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். அதுக்கடுத்து செகண்ட் போடணும், அடுத்து தேர்ட், மொத்தமாக நமக்கு 6 லைன்ஸ் வந்துடும். இப்போ இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே வர கொண்டு வாங்க. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து தேர்ட் லைன், இப்படியே நமக்கு 6 லைன்ஸ் வர்ற மாதிரி போட்டுடணும். போட்டோம்னா நமக்கு பேஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு லைன் முழுக்க நம்ம ஒரு லைன் முழுக்க நம்ம போட்டு இங்கே வர கொண்டு வந்தாச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வயரை இந்த 3 நாட்ஸ்க்குள்ளே உள்ளே சொருகி விட்டுறணும். ஸ்டார்டிங்கில் விட்ட ரன்னிங் வயரில் உள்ள ஒயர். இதை ஃபஸ்ட்டே சொருகி விட்டோம்னா அடுத்தாப்பில் லைன் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 2 லைன் கூட சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த வயர் இப்படி இருக்கும், ரன்னிங் வயர். இதை போட்டுட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த ரன்னிங் வயர் இது இப்படி நிற்கும். இந்த வயரை நம்ம என்ன இந்த நாட்டில் உள்ள வயர் இதை லூஸ் பண்ணணும். இப்படி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு பின் பக்கமாக தள்ளணும். நிறைய பேருக்கு மறுபடியும் புரியலைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் ஒவ்வொரு இடையும் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் புரியும். 2-3 தடவை பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ரன்னிங் வயரை நம்ம இந்த லூப் வழியாக இந்த ஹோல் மாதிரி போட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா, இந்த ஹோல் வழியாக உள்ளே எடுத்து திரும்ப என்ன செய்யணும், ரோஸ் கலர் வயர் இந்த பக்கமாக இப்படி வந்திருக்கு ரன்னிங் வயர். அடுத்து இந்த க்ரீன் கலர் வயர் லூஸ் பண்ண வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வயரை இந்த ரோஸ் கலர் வயருக்குள்ளே உள்ளே இப்படி விட்டு இந்த வயரை இப்படியே மேலே இழுத்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறமா இந்த ரன்னிங் வயரை பின் பக்கமாக இழுக்கணும். இதை நீங்கள் மறுபடியும் பார்த்தா தான் நல்லா புரியும். அதுக்கடுத்து இப்போ இந்த ரன்னிங் வயர் பார்த்திங்களா, ரோஸ் கலர் ரன்னிங் வயர், இதை அடுத்த லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எலிப்பிடி முடிச்சு போட்டு லாஸ்ட் லைன் வர இதே மாதிரி போட்டு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் லைன் நம்ம போடும்போது செகண்ட் லைன் வரும்போது இது வரை கொண்டாந்து நிப்பாட்டிடுவோம். இந்த நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேர்ட் லைன் போடணும். இப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம போக வேண்டியது. இனிமேல் கூட முழுக்க மேலே வர கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் வந்துருப்பாங்க, 1 2 3 4. இதுக்கடுத்து நமக்கு ட்ரையாங்கிள் வராது, நேராக நமக்கு ஸ்கொயர் நாட்டாக தான் வந்துகிட்டே இருக்கும். இதை முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படியும் சொல்லி தந்திருக்கேன். இந்த ஃபஸ்ட் நாட்டில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் செகண்ட் நாட்டில் தேர்ட் நாட்டில் இப்படி போட்டே போகணும். அப்படி போகும்போது நமக்கு இந்த ரன்னிங் வயர் இப்படியே மடங்கினாப்பில் வந்துகிட்டே இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட முழுக்க போட்டு முடிக்கணும். 16 லைன்ஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே கொண்டாந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16ஓட நமக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக எண்டிங் எப்படி இந்த இடத்துல எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். லேசாக இந்த வயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே தள்ளி விட்டுட்டு இந்த ரன்னிங் வயர் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, ரோஸ் கலர், இதை
எப்பவும் போல் நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். போட்டு இந்த ஒயரை க்ரீன் கலர் ஒயரை இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை உள்ளே இழுத்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒயரை நம்ம உள்ளே சொருகி விட்டுறணும். இந்த ரோஸ் கலர் ஒயரை, இதுதான் ரன்னிங் ஒயர், இதை கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா. இந்த ஒயரை நம்ம இப்படி உள்ளே சொருகி விட்டுறணும். ஒரு 4 பூவுக்கு சொருகி விட்டுறணும். இனிமேல் எல்லா பூவையும் அப்படியே உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். எல்லா ஒயர்ஸையும் உள்ளே சொருகி விட்டு கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். 2 பூ மட்டும் சொருகி விட்டுருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் மீதமெல்லாம் எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. இப்படியே நம்ம தொடர்ந்து உள்ளே சொருகி விடணும். அதுக்கப்புறமா இந்த ஒயரை எப்படி சொருகுன்னு பார்ப்போம். ஒரு பூ விட்டுட்டு அடுத்த பூவுக்குள்ளே சொருகி விடணும். கொஞ்சம் ஒயர் இருக்கும், இவ்வளோ தூரம் இருந்தால் தான் நம்மளால் இழுத்து சொருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது ஒயர் அதிகமாக தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கூட கட் பண்ணிடலாம். ஒரு 1/2 அடி கூட விட்டு கட் பண்ணிக்கலாம். 1/2 அடி குறைச்சி கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்ததுன்னா சொருகி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நமக்கு கையில் இப்படி பிடிச்சி சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இவ்வளோ தூரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நான் கட்டையாக இருந்தாலும் சொருகி விட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 அடி குறைச்சி கட் பண்ணிக்குவாங்க. மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேருந்து 1/2 அடி குறைச்சி கட் பண்ணிக்குவாங்க. இப்படி ஒரு 3 பூ உள்ளே சொருகி விட்டுருங்க. 3 அல்லது 4 பூ கூட சொருகி விடலாம். நல்லா மடித்து சொருகி விட்டுருங்க. சொருகி விடும்போது நமக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்கும். நம்ம எல்லா வயசையும் உள்ளே சொருகி விட்டு ஹேண்டில் போடும்போது இப்போ பார்க்கலாம். நியூ வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.